இதுதான் அந்த மொபைல். நான் இருக்கிற எல்லா மொபைல் சர்வீஸையும் தேடிட்டேன். கிட்டத்தட்ட 8 கடை ஏறி இறங்கி தான் அந்த மொபைலை கொண்டு வந்தேன். உடஞ்சி வந்தது நானே கிளாஸ் கட் பண்ணி நானே ஓட்டிட்டேன். கிளாஸ் மாற்றிருக்கு. கடைசி இது பார்த்தீங்கன்னா EMMC ரீப்ரோக்ராம் பண்ணுவோம், அதில் சக்ஸஸ் ஆயிடுன்னு தான் சொன்னார். அதே மாதிரி முந்தானத்து பண்ணோம், எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு. 15 நாளில் கற்றுக் கொடுக்குறேங்கிறாங்க. நாம் கிட்டத்தட்ட 5 வருஷமாக இதே ஃபீல்டில் இருக்கோம். பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு தான் வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கற்றுக்கிட்டேன். சிப் லெவல் பண்ண முடியும் கண்டிப்பாக. 15 நாளுங்கிறதே உங்களுக்கு எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இது ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடில் ஒரு சிப் லெவல் யாராலையும் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறதான் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். கண்டிப்பாக 100% 15 நாள் தேவைப்படாது. அதுக்கு உள்ளேயே ஒரு 13 நாள், ஒரு 10 நாளைக்குள்ளேயே ஒரு ஷாப் வச்சு ரன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குமோ அதை ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கலாம். போனது பார்த்தீங்கன்னா 2-3 இன்ஸ்டியூட் போயிருக்கேன். ஆக்சுவலாக கோயம்புத்தூர்லேயே நான் இன்னும் 4 இன்ஸ்டியூட் ரெடி பண்ணேன். ஆக்சுவலாக வந்தது காரணமே அதுதான். 4 இன்ஸ்டியூட் செக் பண்ணுவோம், எது நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வேணால் நம்ம போகலாமேன்ற ஒரு ஆப்ஷனில் தான் இன்ஃபினிட்டி இருந்தது. EMMC CPU எல்லாமே ஒர்க் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எனக்கு அதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு கூட தெரியாது. இப்போ அதை எடுத்து ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் ஆகிட்டேன். லைவில் பார்த்தது EMMC ரீபாலிங் வரைக்கும் பார்த்துருக்கோம். CPU ரீபால், CPU ஒர்க் பண்ணுறது, அடுத்து கிளாஸ் செப்பரேட் பண்ணுறது, ஐஃபோன் லெவலில் கிளாஸ் சேஞ்ச் பண்ணுறது. ஐசி ரீபாலிங்னா ஈஸியாக இருக்குது. எனக்கு உண்மையிலுமே சொல்ல பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. அது ஏன் செய்கிறோம்னு இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் எத்தனை டைம் டவுட் கேட்டாலும் நீங்கள் சலிக்காமல் ஒவ்வொரு டைம் சொல்லி திரும்ப சொல்லுவீங்க. இப்போ நான் ரிவ்யூ தர்றேன். ஆக்சுவலாக என்னென்னா, என் ஃபேமிலியில் இது வரைக்கும், எங்கள் ஃபேமிலியில் எங்கள் வர்க்கத்திலே யாரும் இது வரைக்கும் கடையோ பிஸ்னஸோ யாரும் பண்ணதில்லை. இது வரைக்கும் எல்லோரும் கூலி வேலை தான் பார்த்துருக்கோம். சப்போஸ் நான் கடை வைக்கிற எண்ணம் தான், அமௌண்ட்டுக்கு மட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வச்சேன்னா அடுத்த போஸ்ட்டு என்னோடதாக தான் இருக்கும். ஒரே ஒர்த்து. சரி, ஸோ நீங்கள் நம்பி வரலாம். இன்ஃபினிட் மொபைல்ஸை நம்பலாம். இப்போ ஒர்த்து தான். இன்னும் எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக இந்த வரைக்கும் எனக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. யார் வந்தாலும் சரி, நம்பி வந்தால் கண்டிப்பாக கற்றுக்கலாம். என் மனசார போடுறேன். ஏன்னா 30,000 கொடுத்து ஒரு நல்ல ரிவ்யூ பண்ணணும் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை எனக்கு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஃபினைட் மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். என்னடா இத்தனை நாள் வேறு ஆள் பேசிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி ஒரு ஆள் இருக்காங்களே அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். நான் தினேஷ் தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட்டில் December 1st பேட்ச் அவங்களோட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஏன் சார் ரொம்ப நாள் நீங்கள் வீடியோஸே போடுறதில்ல? நிறைய பேர் ஃபோன் பண்ணுறவங்க எங்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் அதுதான். ஏன் சார் நீங்கள் ரிப்பீட்டடாக வீடியோ போட மாட்டேங்கிறீங்க? மற்ற இன்ஸ்டியூட்டில் இருக்கிற மாதிரி ரிப்பீட்டடாக மந்த்லி வரக்கூடிய பேட்சஸ் ஏன் நீங்கள் எடுத்து போடக்கூடாதுன்ட்டு. எனக்கு டைமிங் ஸ்பெசிஃபிக்காக அதுக்கான டைமிங் ஒதுக்க முடியாத ஒரே ரீசனால தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. மற்றபடி இன்ஸ்டியூட் ரெகுலராக நமக்கு போயிட்டு தான் இருக்குது. அதாவது நான் கடைசியாக வீடியோ போட்டதுலேருந்து இன்னி வரைக்கும் நமக்கு ரெகுலர் பேட்சஸ் புக்கிங் போயிட்டு தான் இருக்குது. அதே போல் எனக்கு ரிவ்யூ கொடுத்துட்டே தான் இருக்காங்க. பட் எனக்கு டைமிங் அதில் செட் ஆகாத காரணத்தினால தான் நான் வீடியோஸ் எதுவுமே நான் போஸ்ட் பண்ண முடியாமல் இருக்குது. இந்த வீடியோ எந்த மாதிரி நபர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தொழில் தொடங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பார்த்தா போதுன்றதான் கோரிக்கை. சும்மா டைம் பாஸ் பார்க்குறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேர் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? என் பேர் பிரகதீசன். நான் நாமக்கல் மாவட்டத்தில் பாச்சலன்னு சொல்லிட்டு ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கேன். லோகநாதன். நான் கோபி, ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து வந்திருக்கேன். என் பேர் பாரத். நான் வேளாங்கண்ணிலேருந்து வர்றேன். என் பேர் குமரேஷன். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலேருந்து வந்திருக்கேன். நான் சந்தோஷ் ஃப்ரம் ஈரோடு ப்ரோ. என் பேர் ஜெயராமன். நான் சிவாசிலேருந்து வந்திருக்கேண்ணா. சரி, ஓகே பிரதர். இப்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணுன்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது இப்போதைக்கு. மொபைல் சர்வீஸ் ஃபீல்டை என்ன பர்பஸ்க்காக நீங்கள் சூஸ் பண்ணீங்க? நான் ஆல்ரெடி மொபைல் சர்வீஸில் 4 வருஷம் ஒரு சேல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து தெரியும் எவ்வளோ ஒரு ப்ராஃபிட் வருது, என்ன ஒரு நடக்குது, நிலவரம் எல்லாமே தெரியும். சரி, எனக்கு 4 வருஷமாக இதிலே இருந்துட்டுமே, இதுக்கு அடுத்து ஒரு அட்வான்ஸ் லெவலில் நம்ம சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு நாலேஜ் வேணும், நம்ம அடுத்து கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசைனால நான் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான்
இன்ஸ்டியூட் பார்த்தேன். ஆரம்பிக்கும் போது ஒரு 5 இயர்ஸ் இருக்குண்ணா. நான் ஆரம்பிச்சதோட 5 இயர்ஸ் ஆச்சு. அப்போ வளர்ந்து வர ஃபீல்டுனா இதுதான் இருந்துச்சு. நான் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போகும்போது ஷாப் வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் போனேன். நான் வளர்ந்து வர ஃபீல்டு இது ஒன்றா தான் இருந்தங்காட்டி என்னோடய சாய்ஸ் இதாக இருந்துச்சு. ஏற்கனவே மொபைல் ஷாப் வச்சுருக்கேன். ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே வச்சுருக்கேன். பேசிக்காக தெரிஞ்சது என்னென்னா டிஸ்பிளே, காம்போ மாற்றுறது, சார்ஜிங் போர்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் மட்டும்தான் தெரியும். பெருசாக வேறு எதுவும் தெரியாது. சாஃப்ட்வேர்லேயே கொஞ்சம் தெரியும். யூடியூப் பார்த்து சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சிட்ருப்பேன். சரி, அடுத்த லெவல் அப்டேட் போகணும் அப்படிங்கிறதுக்கோசரம். ஆக்சுவலாக என்னென்னா இதில் கொஞ்சம் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருந்தது. உண்மையை சொல்லணும்னா நான் ஃபயர் ஹவுஸில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி, மொபைல் ஃபீல்டு நல்லாயிருக்கு, அது போக டெக்னாலஜி வைஸ் இப்போதைக்கு அடுத்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா நம்ம ஸ்கில் ஏதாவது டெவலப் பண்ணலாமா என்ன ஏதுன்னு சொல்லி தேடிட்டு இருந்தது தான். நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்கச்சக்கமான இன்ஸ்டியூட் இருக்குது. கண்ணே மறைக்கிற அளவுக்கு இன்ஸ்டியூட் இருக்குது. இன்ஃபினைட் மொபைல்ஸை என்ன பர்பஸ்க்காக நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணேன். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா 2000 பே பண்ணுங்கள், வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலைன்னா நான் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுறேன், உங்களோட இதுதான். ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கீங்க, நான் சொல்லித்தரது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பார்க்கலாம், இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொன்னீங்க. சரி, ஓகே, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் நானும் ஒரு ஆக்சுவலாக நான் பார்த்து 3 months ஆச்சு. நான் ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்தேன். இன்ஃபினிட் மொபைல் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து ஆல்ரெடி வந்து இங்கே படிச்சுட்டு போன 2 பேர் வந்து ஷாப் வச்சு இப்போ நல்லபடியாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேளாங்கண்ணிலே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படிங்கிறப்ப அவங்கள்ட்ட சஜஷன் கேட்கும்போது அவங்களும் சொன்ன ரீசன் என்னென்னா, கண்டிப்பாக போகலாம், ஒரு 15 நாளுங்கிறதே வந்து உங்களுக்கு வந்து எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, இது ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடில் வந்து ஒரு சிப் லெவலில் வந்து யாராலையும் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறதான் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். கண்டிப்பாக 100% 15 நாள் தேவைப்படாது. அதுக்கு உள்ளேயே வந்து ஒரு 13 நாள், ஒரு 10 நாளைக்குள்ளேயே ஒரு ஷாப் வச்சு ரன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குமோ அதை வந்து ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான் வந்து இதை பற்றி சர்ச் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு இன்ஸ்டியூட்டுங்கிறது எனக்கு இருக்குமா இல்லையானே எனக்கு தெரியல. எல்லாருமே தமிழ்நாட்டில் எப்படி போட்டிருப்பாங்க, வந்து மாதம் 1 லட்சம் அப்படி இப்படின்னு போட்டிருப்பாங்க. 15 நாளில் இவ்வளோ கற்றுக்க முடியுமா எல்லாரும் பேசுகிறப்ப எனக்கு கொஞ்சம் ஆச்சரியம் இருந்துச்சு. நம்ம ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் இது போகிறோம், நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம். அதனால் சரி இது ஒன்று போய் பார்ப்போம். லொக்கேஷன் கோயம்புத்தூர்னு போட்டிருந்தாங்க. சரி, எனக்கு அங்கேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 hours ட்ராவல் வருது. அதனால் இங்கே வந்து அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் வந்தேன். சாதாரணமாக தான் வந்தேன். எனக்கு வந்து வரப்போ கூட எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுண்ணே. இந்த ஃபீல்டு நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதைத்தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோன்னா கண்டிப்பாக இது வந்து எல்லாமே கற்றுக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட தான் நான் வந்தேன். அடுத்த லெவலில் அப்டேட் போகலான்னு யோசிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணேன். சர்ச் பண்ணும்போது நிறையா இன்ஸ்டியூட் பார்த்தேன். அதில் வந்து நீங்கள் பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால சரின்ட்டு அடுத்து எதையுமே யோசிக்கல, சரி வந்து பார்ப்போம். ஒரு நாள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா செய்யலான்ட்டு தான் வந்தேன். பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக சொல்லணும்னா இன்ஃபினிட்டி ஃபஸ்ட்டு கிடையாது எனக்கு. மதுரையில் 2-3 இடம் போனேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கோப் எதுவுமே கிடையாது. அந்த பழைய மாடலில் இருந்த ஒன்று தான் ரூம் லைட்டு வச்சு வெறும் இது மட்டும் தான் பண்ணுவாங்க. அங்கேயும் அதே தான். ஆனால் போன உடனே ஃபீஸ் இவ்வளோ இது மாதிரி சொல்லிட்டாங்க. ட்ரான்ஸ்பரண்ட்டுன்னு எதுவும் கிடையாது. எல்லாத்துக்குமே தனித்தனியாக பிரித்து தான் சொன்னாங்க. கீபேட் மொபைல்னால் நீங்கள் 5000 ரூபா கட்டிக்கலாம். ஆண்ட்ராய்டு மொபைல் நார்மல் பேசிக் ஒர்க் பார்த்தீங்கன்னா அதுக்கு 15 to 20 ஆகும். இந்த மாதிரி தான் வந்ததே தவிர கொஞ்சம் இதாக இருந்தது. எனக்கு வந்து காசுன்றது வந்து பார்த்திங்கன்னா, நான் அந்த 5 நாள் வேலை பார்த்தா தான் 2 நாள் என்னால் ஃபீஸ் கட்ட முடியும், என்னோடய வீட்டுக்கும் தேவைகளை பார்க்கணும். அதனால் எனக்கு அதில் கால் வைக்கிற பயமாக இருந்தது. இருந்தாலும் போய் 2 நாள் நான் அட்டன் பண்ணேன். அது ஃபஸ்ட்டு நாள் போனோடனே அவங்க எடுக்கிற தியரி கிளாஸ் மட்டும்தான். 2 நாளுமே எனக்கு அது சுத்தமாக புரியலை. அதனால் நானும் கேட்டேன். எனக்கு அதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியல, நான் டிஸ்கண்டினியூ ஆகிட்டேன். இப்போ நான் ஆக்சுவலாக இன்ஸ்டியூட் வந்து இப்போ தேடலை, 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்து தேடிட்டு வந்தது தான். சரி, நான் இங்கே கேட்டேன் மதுரையில், அதை முடித்து சென்னையில் கேட்டேன். இப்போ சொல்லப்போனால் இன்ஃபினிட்டி வர்றது வந்து எனக்கு இது ஃபஸ்ட் டைம் இது கிடையாது. இன்ஃபினிட்டி வந்துன்றது பார்த்திங்கன்னா கடைசி ஆப்ஷன் தான் இன்ஃபினிட்டிவ். நான் இருக்கிற எல்லா இன்ஸ்டியூட்டையும் என்கொயரி பண்ணிட்டேன். போனது பார்த்திங்கன்னா 2-3 இன்ஸ்டியூட் போயிருக்கேன். ஆக்சுவலாக கோயம்புத்தூர்லேயே நான் இன்னும் 4 இன்ஸ்டியூட் ரெடி பண்ணேன். ஆக்சுவலாக வந்தது காரணமே அதான். 4 இன்ஸ்டியூட் செக் பண்ணுவோம், எது நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு வேணால் நம்ம போகலாமேன்ற ஒரு ஆப்ஷனில் தான் இன்ஃபினிட்டி இருந்தது. நான் அதை தான் சொல்லியிருந்தேன், சார் இந்த மாதிரி நான் ஆல்ரெடி இவ்வளோ இன்ஸ்டியூட் போயிட்டேன், இவ்வளோ என்கொயரி பண்ணிட்டேன், இதுக்குண்டான அமௌண்ட்டை வந்து என்னால் கொடுக்கணும்னா எனக்கு நான் 2 மாதம் அதுக்காண்டி ஒர்க் பண்ணணும் சார், நான் வர்றேன், எனக்கு பிடிச்சிருந்தா நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்றதான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இது என் மைண்டில் இருந்தது. ஆனால் இன்ஸ்டியூட் வரவும் அவங்களும் அதே தான் சொன்னாங்க, நீ பிடிச்சிருந்தா இருங்க, இல்லைன்னா நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, நீங்கள் இருக்குன்னா இருக்கலாம், இல்லைன்னா வேண்டியதில்லை. அதுக்கு மீறி செக் பண்ணனாலும் இன்ஃபினிட்டியோட சக்ஸஸை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிற வேண்டாம், ரிவ்யூ தெரிய வேண்டாம். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணவங்க நம்பர் தரேன், இல்லை யாராவது ஷாப் வச்சுக்காங்களோ அவங்க நம்பர் தரேன். ஒருத்தர் 2 பேரெலாம் இல்லை, 300 கான்டாக்ட் மேலே இருக்குது. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கேட்டுக்கோங்க, நம்மளோட இன்ஸ்டியூட் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க ரிவ்யூ தருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் கூட இருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இன்ஃபினிட்டே சூஸ் பண்ணி இங்கே வந்தேன் ஃபஸ்ட் டே. இப்போ என்னதான் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லி வந்திருக்கீங்க, இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க இங்கே போ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு 1008 விஷயங்கள் ஓடி இருக்கும்ல. ஒரு இடத்துக்கு போகிறோம், இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுறோம்,
நம்ம உண்மையாகவே கற்றுக்குப்போமா மாட்டோமான்ற 1008 விஷயம் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடி இருக்கும். ஸோ வரும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களால் செய்ய முடியுமா இருந்துச்சு, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்ன லெவல் வரைக்கும் உங்களால் ஒர்க் பண்ண முடியுன்றது கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. இது ஃபோன் பண்ணி கேட்டேன், ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட்டில் கேட்குறதுக்கு முன்னாடியே கேட்டேன். ஆனால் இந்த மாதிரி நான் ஒரு 2 மொபைல் வச்சுருக்கேன், நான் வெளியே எங்கெங்கேயோ கொடுத்தேன். ஆக்சுவலாக என்னென்னா எங்கள் சர்க்கிளில் இது ரெடி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. கம்ப்ளைண்ட் நானே எடுத்துகிட்டு போயிட்டேன். 2 மாதம் நானே இருக்கிற எல்லா மொபைல் கடையும் சுற்றி வந்துட்டேன். ஆனால் இதுக்கு நான் சொல்யூஷன் கிடைக்கல. ஒரே வார்த்தை டெட் ஆயிரம் தான் சொன்னேன். ஆனால் நான் வர்றேன், என்னை ட்ரெயின் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த மொபைல் ரெடி ஆயிடுச்சுன்னா இதே தெம்போட நான் வெளியே வந்துடுவேன். நான் மட்டும் இல்லை, ஒன்றுமே தெரியாமல் வந்து நான் அதை ரெடி பண்ணேன்னா மற்ற எல்லாருக்கும் அதே தானே. இதுதான் அந்த மொபைல். நான் இருக்கிற எல்லா மொபைல் சர்வீஸையும் தேடிட்டேன். கிட்டத்தட்ட 8 கடை ஏறி இறங்கி தான் அந்த மொபைலை கொண்டு வந்தேன். உடஞ்சி வந்தது, நானே கிளாஸ் கட் பண்ணி நானே ஓட்டிட்டேன். கிளாஸ் மாற்றிருக்கு. கடைசி இது பார்த்தீங்கன்னா EMMC ரீப்ரோக்ராம் பண்ணுவோம், அதில் சக்ஸஸ் ஆயிடுன்னு தான் சொன்னார். அதே மாதிரி முந்தானத்து பண்ணோம், எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு. நீங்கள் வெறுதா டெட் மொபைலில் தான் பண்ணுவாங்கன்றது என்ன எது வேண்டியதில்லை. நீங்கள் லைவ் மொபைல் உங்கள்கிட்ட இருக்கிறத கூட கொண்டு வாங்க, கொண்டு வந்து நீங்களே ரெடி பண்ணுங்கள். அதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட். அந்த கிளாஸ் என்ன ஒர்க்குக்காண்டி நீங்கள் அந்த மொபைல் கொண்டு வரீங்களோ அது நீங்களே பண்ணலாம். அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை, அவங்க கைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்குது, இந்த ஒர்க்குக்கு இப்படி பண்ணலான்னு. டெட் மொபைலில் பழகிட்டு நீங்கள் லைவ் மொபைலில் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே நானும் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஒன்றே சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஏன்னா இது எங்கேயுமே கொடுத்து ரெடி ஆகலை. இதுவே நான் அங்கே சார்ஜ் பண்ணோன்னா அதுக்குண்டான அமௌண்ட்டையும் சாரே சொல்லிட்டார். இங்கே வந்தீங்கன்னா A to Z கடை வைக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே பண்ணித்தராங்க. என்ன கைடன்ஸ் வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். மற்றபடி அவங்க தான் பண்ணித்தருவோன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே உங்கள் நாலேஜ் கொடுத்துருவாங்க. எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். அதுதான் மெயின். நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து நம்மளாக கடை போடணும்னு நினச்சா தான் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு எல்லாமே அவங்க பண்ணணும்னா அது வாய்ப்பு இல்லை. அதுக்குண்டான முயற்சி வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும். அது வந்ததுன்னா கம்பல்சரி 100% நீங்கள் வரலாம். இப்போ அதில் சிப் லெவலில் கண்டிப்பாக பார்க்குறேன். இவங்க 15 நாளில் கற்றுக் கொடுக்குறாங்கிறாங்க. நாம் கிட்டத்தட்ட 5 வருஷமாக இதே ஃபீல்டில் இருக்கோம். பண்ண முடியுமா அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு தான் வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கற்றுக்கிட்டேன். சிப் லெவல் பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ண முடியும். EMMC CPU எல்லாமே ஒர்க் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எனக்கு அதை எப்படி ரிமூவ் பண்ணணும்னு கூட தெரியாது. இப்போ அதை எடுத்து ரீபால் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக ட்ரைனிங் ஆகிட்டேன். இதுக்கு மேலே நான் செய்ய தான் கற்றுக்க முடியும். ஃபஸ்ட் நாள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவரில் நீங்கள் கிளாஸ் எடுக்கிறது வந்து அது போய் எனக்கு கன்ஃபார்ம் நம்மளால் முடியும் அப்படிங்கிற மாதிரி இதாகிடுச்சு. இப்போ வந்து CPU லெவல் வரைக்குமே நம்ம ஒர்க் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்குது. EMMC வரைக்குமே எடுத்து ரீபால் பண்ணுறது எல்லாமே, நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறது வரைக்குமே நம்ம எல்லா நாலேஜும் நம்ம கிளியராக இருக்குது. டெட் மொபைல்னால் நம்ம ஃபஸ்ட்டு பழகிறதுக்காக டெட் மொபைல் கொடுத்தீங்க. ஆனால் கஸ்டமரோட மொபைல் வந்தாலுமே எல்லாமே ஒர்க்கிங் போர்டே வச்சு அதை எப்படி ஒர்க் ஆகுது என்னதுன்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணி வரைக்குமே இல்லை கண் முன்னாடியே எல்லாமே இது பண்ணிட்டு. நான் வந்து லைவில் பார்த்தது வந்து EMMC ரீபாலிங் வரைக்கும் பார்த்துருக்கோம். CPU ரீபால், CPU ஒர்க் பண்ணுறது, அடுத்து வந்து கிளாஸ் செப்பரேட் பண்ணுறது, ஐஃபோன் லெவலில் வந்து கிளாஸ் சேஞ்ச் பண்ணுறது. நான் வரும்போது எதுவுமே இல்லை, அதாவது நான் 0ல் வந்தேன். அதாவது என்னென்னா பேசிக்ஸ் எல்லாம் தெரியும், ஆனால் பட்டு சிப் லெவலில் எதுவுமே தெரியாது. இன்றைக்கி போர்ட் ட்ராக் அடிக்கிற வரைக்கும் நான் அப்டேட் ஆகிருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். சரி, எல்லாமே A to Z எல்லாமே. நான் எத்தனை டைம் டவுட் கேட்டாலும் நீங்கள் சலிக்காமல் ஒவ்வொரு டைம் சொல்லி திரும்ப சொல்லுவீங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், மொபைலை பற்றி என் செல்லு என்ன இருக்குது அதை மட்டும்தான் எனக்கு தெரியும். இனிஷியலாக எனக்கு ஓப்பனாக சொல்கிறேன், இதில் என்ன இருக்குது. என்னோடய ஃபீல்டு பார்த்திங்கன்னா ஸ்டுடியோ, அதை பற்றி ஓரளவுக்கு தெரியும். ஆனால் மொபைலை பற்றி எனக்கு கண்டிப்பாக தெரியாது. இங்கே வந்து தான் அப்படிங்கிற ஸ்கில்லே வந்து நான் தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். IC ரீபாலிங் அது வந்து ஓப்பனாக சொன்னால் எடுத்தோடனே அதான் கேட்குறாங்க. நானும் அதான் கேட்டேன். எனக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் IC ரீபாலிங் அதை பற்றி தான் கேட்டேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தது தான் தெரியுது எதனால் இந்த இதெல்லாம் கம்ப்ளைண்ட் வருது. IC ரீபாலிங்னா ஈஸியாக இருக்குது. எனக்கு உண்மையிலுமே சொல்ல பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. அது ஏன் செய்கிறோம்னு இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே சொன்னால் உங்களுக்கு புரியாது. நேரில் வாங்க, செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பெட்டராக தான் இருக்கும். சரி, எனக்கு அங்கேருந்து வரும்போதெல்லாம் நம்மளா எங்கடா செய்ய போகிறோம் சர்வீஸ் அந்த ஒரு தாட்டில் தான் வரணும். ஆனால் இங்கே வந்து செய்யும் போது தான் கண்டிப்பாக நாளைக்கே கடை வைக்கணும் அந்த ஒரு எண்ணமே வந்து முழுசாக இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஸ்டார்டிங் உண்மையை சொல்லணும்னா எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ இதில் என்னென்னா 2-3 பேராவது கடை வச்சாங்க, ரிவ்யூ கொடுத்தாங்க. நாங்களாம் ஃப்ரெஷரு, அவங்களே மிரள்ற அளவுக்கு நாங்கள் பண்ணியிருந்தோம். எங்களை வந்து எங்களுக்கு சார்ஜ் பின்லேருந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண தெரியாது. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. சிப்பில் வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனால் என்ன ஒன்று, இன்னும் கொஞ்சம் மட்டும் ப்ராக்டிக்ஸ் மட்டும் இருந்தால் போதும். இன்ஸ்டியூட் வந்து இதுதான் வழி, இந்த வழியில் போனால் உனக்கு ஈஸியாக இருக்குன்னு தான் சொல்லி கைட் பண்ணுவாங்களே தவிர எதாக இருந்தாலும் நம்ம பண்ணுறதுல தான் இருக்குது. இடத்துல இந்த 15 நாள் ட்ரைனிங் 30 நாள் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு வேலையை எப்படி ஈஸியாக செய்யணுன்றது வந்து இவங்களோட நாலேஜ் படி. நாலேஜ்னால் எப்படி சொல்கிறது, இவங்க இத்தனை வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்க. படி பார்த்தீங்கன்னா 1-2 விஷயம் வந்து இப்படி செஞ்சால் ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களும் தப்பு பண்ணி தான் கற்றுருப்பாங்க. அந்த நாலேஜ் தான் நமக்கு சொல்ல வந்திருக்காங்களே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. கொடுக்கறது 25,000 நீங்கள் வெளியே எங்கே கம்பேர் பண்ணாலும் யாருமே ஃபீஸ் வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் ரிவ்யூ தரேன். ஆக்சுவலாக என்னென்னா என் ஃபேமிலியில் இது வரைக்கும், எங்கள் ஃபேமிலியில் எங்கள் வர்க்கத்திலே யாரும் இது வரைக்கும் கடையோ பிஸ்னஸோ யாரும் பண்ணதில்லை. இது வரைக்கும் எல்லோரும் கூலி வேலை தான் பார்த்துருக்கோம்.
சப்போஸ் நான் கடை வைக்கிற எண்ணம் தான், அமௌண்ட்டுக்கு மட்டும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். வச்சேன்னா அடுத்த போஸ்ட்டு என்னோடதாக தான் இருக்கும். இன்ஸ்டியூட்டில் போய் கற்றுக்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு ஃப்ரெண்டு கடையில் நம்ம எப்படி இருப்போம், அவன் சொன்னால் இப்படி ஈஸியாக சொல்லி தருவான். இதை பண்ணுறா, இது பண்ணால் தப்பாக வரும்னா இப்படி பண்ணாத அப்படின்றது வந்து ஃப்ரெண்ட்லினஸ்ஸாக இங்கே இருக்கலாம். நாங்கள் இன்ன வரைக்கும் வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. நார்மலாக எப்பயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எப்படி இருப்போம், ஒரு ரூமில் இருப்போம், ஏதாவது ஒன்று கற்றுக்கிறேன்னா, இல்லை ஒரு மொபைல் கடையிலே இருக்கனால ஃப்ரெண்டோட கடையில் இருந்தால் எப்படி இருப்போம். தப்பு பண்ண தான் செய்வோம். தப்பு பண்ணாமல் யாரும் கற்றுக்கிற முடியாது. நான் வந்து அதுலேருந்து எவ்வளவோ பண்ணிட்டேன். தினேசனும் சரி, ஆனந்தனும் சரி, கிளாஸஸ் வந்து ஜாலியாக போகுங்க. அதே மாதிரி மெயினாக எனக்கு வந்து தியரி எடுத்திங்கன்னா எனக்கு தூக்கம் வரும். உண்மையை சொன்னால் அதான். நான் அதனாலே மேக்ஸிமம் படிப்புலாம் அவ்வளோதான். 8 ஹவர்ஸ் கிளாஸ்னால் 1 ஹவர் தான் உங்களுக்கு கிளாஸே இருக்கும் அதிகபட்சம். மீதி 7 ஹவர்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் ப்ராக்டிக்கல் தான் பண்ண போகிறீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி இண்டிவிஜுவலாக எல்லாருக்கும் தான் இருக்குது. செட்டப் நீங்கள் வேறுனா பார்த்துக்கலாம். சொல்லணுன்ற கண்டிலாம் இல்லை. எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு வந்த புதுசில் கையன்றதே வாய்ப்பே இல்லை. சால்ட்ரிங் கன்று வைக்கும் போதெல்லாம் அவ்வளோ நடுங்கும். இதுக்கு வந்து இப்படி வைங்கப்பா, இது ஈஸியாக இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுறது நம்ம இன்ஃபினிட்டி மொபைலில் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4 வார்த்தை சொன்னாலும் எனக்கு சப்போர்ட்டடாக பேசுகிறீங்கல்ல, இதெல்லாம் வந்து நான் ஏதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து பேசுகிறீங்களா, இல்லை உங்கள் மனசார 4 பேருக்கு யூஸ் ஆகணுன்றதுக்காக பேசுகிறீங்க? 25,000 கட்டிட்டு வரேன், நான் சொல்லணுன்ட்டு இதே இல்லை, உங்களை சப்போர்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள்கிட்ட சொல்லும் போதே நான் 2 இன்ஸ்டியூட் போய் கற்றுக்கிட்டு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத தான் வந்தேன்னு சொன்னேன் உங்ககிட்ட. நான் இந்த வரைக்கும் எனக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. யார் வந்தாலும் சரி, நம்பி வந்தால் கண்டிப்பாக கற்றுக்கலாம். நான் ஆல்ரெடி ஃபீல்டில் இருந்தேன். என் கூட வந்து செட்டெல்லாம் யாருக்கு சால்ட்ரிங் கூட பிடிக்க தெரியாது. இன்றைக்கி அவங்க வந்து ஐசி லெவல் வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது காரணமே நீங்கள் தான். இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தருக்கும் சொல்லித்தரது நல்லாவே சொல்லித்தரீங்க. இல்லை ப்ரோ, அப்படிலாம் வந்து யாருமே கண்டிப்பாக பேச மாட்டாங்க. என்ன ரீசன்னா வந்து இப்போ நான் வந்து இன்னொரு ஆள்கிட்ட சஜஷன் கேட்கும்போது அவங்க எனக்கு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்ததுனால தான் நான் வந்து வந்திருக்கிறேன். நான் வந்து இங்கே உட்காந்து இந்த சீட்டில் உட்காந்து நம்ம பார்க்கும்போது தான், இதுக்கு முன்னாடி வந்து கண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தது நம்ம உட்காந்து செய்யும்போது எவ்வளோ ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிறப்ப தான் நம்மளுக்கு தெரியும். அதனால் மற்றவங்க யார் வந்தாலுமே வந்து அவங்க பார்த்தது வச்சு யாரையும் ஜட்ஜஸ் பண்ண முடியாது. வந்து உட்காந்து நீங்கள் ஃபஸ்ட் நாள் கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஓகே. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் 15ஆம் நாள் முடிச்சுட்டு கிளாஸ் முடிச்சு நீங்கள் போகிறப்ப ஒரு கடை வச்சு நம்ம ரன் பண்ணலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. 100% சொல்கிறேன். நீங்கள் சொல்லி கொடுத்து பேசணும்னா இந்த அளவுக்கு என்னால் பேசியிருக்க முடியாது. சர்வீஸ் ஃபீல்டில் இருந்துட்டு தான் வந்திருக்கேன். இருந்துட்டு வந்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரி சொல்ல முடியாது. சொல்லி கொடுத்தது புரிஞ்சது அந்த இதை வச்சு தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக கற்றுக்கலாம். இவ்வளோ நாளாக வேலை செய்கிறேன். சிசிபின் ஈஸியாக மாற்றிடுவேன். பின் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதெல்லாம் நார்மலாக பண்ணிடுவேன். ரொம்ப மைனூட்டாக இருக்கிறதெல்லாம் என்னால் பண்ணவே முடியாது. இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நிறைய மொபைல் ரிட்டனே பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே வந்து அடுத்த 3ஆவது நாளே அதை அசால்ட்டாக எடுத்து பிரித்து மாற்றுற அளவுக்கு ட்ரைனிங் ஆகிட்டேன். அதனால் சொல்லி கொடுத்து பண்ணணும்னு எந்த இதுவுமே இல்லை. வந்தால் கண்டிப்பாக கற்றுக்கலாம். இதெல்லாம் சொல்லி பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் கட்டுறது 30,000 30,000 மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரில. எனக்கு வந்து அது வந்து பெரிய அமௌண்ட்டு. ஏன்னா இந்த ஃபேமிலியிலலாம் இதெல்லாம் கொடுத்தோம்னா 3 மாதம் வரைக்கும் எங்களால் செலவு சமாளிக்க முடியும். கடன் கட்டலாம், எல்லாமே பண்ணுவோம். இன்ன வரைக்கும் நாங்கள் சொந்த வீடு கூட கட்டலை, இன்னும் ஓட்டு வீட்டில் தான் இருக்கோம். எனக்கு இதில் ப்ராஃபிட் இல்லை, 30,000 கொடுத்து ஒர்த்து இல்லாட்டினா நான் என்ன வேணாலும் பண்ணலாம். இருக்கணும்னு அவசியமும் இல்லை. நான் எப்போயும் சொல்லியிருப்பேன், ரிவ்யூன்னு இல்லை, இதுக்கு அடுத்து என்னால் கொடுக்க முடியும், வைக்க முடியும். இல்லை, என் மனசாராத போடுறேன். ஏன்னா 30,000 கொடுத்து ஒரு நல்ல ரிவ்யூ பண்ணால் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை எனக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது ரேட் வைஸும் சரி, அட்வான்ஸ் லெவலில் சொல்லி கொடுக்குறது வைஸும் சரி பெட்டராகவே இருக்குது. நீங்கள் எதுக்கும் வந்து ஒரு டைம் ஃபஸ்ட் நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன், அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட் நாள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ரிவ்யூ பார்த்து போகிறதோட நம்ம விசாரித்து பார்த்து வர்றது கண்டிப்பாக நல்லது. ஏன்னா ரிவ்யூ வந்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நம்மளே ஒரு 10 பேர் வச்சு நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் கூட கொடுக்குறது, அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. அதில் இருக்கிற எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே உண்மையாக வந்து இங்கே கிளாஸில் உட்காந்து அட்டன் பண்ணி கற்றுக்கிட்டு போயிட்டு சக்ஸஸ் ஆனவங்க மட்டும்தான் கூகுளில் அந்தளவு ஒரு ரிவ்யூ கொடுக்குறது அந்தளவுக்கு தான் இருக்காங்க. நானே ஃபஸ்ட் நாள் ரிவ்யூ பார்க்கும்போதே எல்லாமே பாசிட்டிவாக இருக்கே, ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கூட இல்லை. யாராக இருந்தாலுமே ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ இருக்கும், இல்லை ஒரு பாசிட்டிவ் இருக்கும். எல்லாமே பாசிட்டிவாக இருக்குங்கிற ஒரு இதில் தான் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் கேட்டு பார்த்தேன். அடுத்து இங்கே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணும்போதும் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனிச்சு. புரியலையா, நம்ம திரும்ப எத்தனை டைம் கேட்டாலும் அதை திரும்ப நீங்கள் சொல்லி கொடுக்குறது. அப்படின்னா சொல்லணும்னா தேடி பார்த்துட்டே இருக்க வேணாம். இது நல்லா இருக்குது, பெட்டராக இருக்குது, கண்டிப்பாக வாங்க. நான் மித்த பக்கம் போய் என்ன மாதிரி ஏமாறாதீங்க, அதுதான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் 2000 கட்டிட்டு வந்து ஃபஸ்ட் நாளே ஸ்கோப்பு இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்குமே கொடுத்துட்றீங்க. நீங்கள் ஒரு நாள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருங்க, இல்லைன்னா நீங்கள் அடுத்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வந்துட்டிங்கன்னா 15 டேஸ் க்ளோஸ் பண்ணிட்டு தான் போவீங்க. நீங்கள் இன்ஃபினிட் மொபைல்ஸை நம்பலாம். நான் வந்து 15 டேஸ் இவ்வளோ யூஸ் பண்ணதுனால தான் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கே நாலேஜ் நிறைய கெயின் பண்ண முடியுது. அதுவும் 25Kங்கிறது இன்னும் இவ்வளோ கொஞ்சம் லைட்டாக சீப்பாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எல்லாமே சொல்லி தந்துடுவாங்களா, எல்லாமே கவர் ஆயிருமா அப்படின்னு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, 2 நாள் வரையுமே இருந்துச்சு. ஆனால் போக நீங்கள் வந்து ஒரு 10 நாளுக்குள்ளேயே கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா அண்ணன் எல்லாமே சொல்லிடுறாங்க. நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலுமே சொல்லிடுறாங்க. ஸோ டவுட் இருந்தால் கேளுங்க. ஒர்த்துண்ணே, ஒரே ஒர்த்து. ஸோ நீங்கள் நம்பி வரலாம், இன்ஃபினிட் மொபைல்ஸை நம்பலாம்.
இப்போ ஒர்த்து தான். இன்னும் எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் வரதுக்கு முன்னாடி இஎம்எம்சினா என்னென்னு எனக்கு தெரியவே தெரியாது. சர்ச் பண்ணும்போதும் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது இஎம்எம்சி அப்டேட் லெவலில் இஎம்எம்சி ரீப்ரோக்ராமிங் அது இதுன்னு என்னென்னமோ சொன்னாங்க. சரி அப்போனா ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது அது சிம்பிளான விஷயம். நார்மலாக நம்ம மொபைல் ஃப்ளாஷ் பண்ணுற மாதிரி தான், பெருசாக ஒன்றும் இல்லை. சிப்பை மொபைலேருந்து எடுத்துகிட்டு ரீபால் பண்ணி இதுக்கு அவசரம் நம்ம எங்கேயும் போய் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து தேவையில்லாமல் செலவு பண்ணுறது வேஸ்ட்டு. இங்கே வந்தால் ஈஸியாக கற்றுக்கலாம். கண்டிப்பாக கற்றுக்கலாம். என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஷாரோட குரூப் லிங்க்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்கள் வரணும் இவங்ககிட்ட தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் இன்ஸ்டியூட்டில் சேர்றதுக்காண்டி. அவங்களோட ரிவ்யூ இதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு போனவங்க யார் கடை வச்சுருக்காங்க, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் கால் பண்ணுங்கள், எல்லாருமே ரிப்ளை பண்ண தான் செய்கிறாங்க. நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. மற்ற இதில் போனீங்கன்னா சாரு யூனிஃபார்ம் போடணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் வந்தால் நல்லபடியாக கற்றுட்டு போகலாம். படித்து முடிச்சுட்டு போய் உங்களோட பிளான் என்ன? இங்கே வரக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வரக்கு முன்னாடியே ஆல்ரெடி இன்னொரு கடை சர்வீஸ்க்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு போனதோனையுமே ஸ்டார்ட் பண்ணுறது தான். நான் இப்போ ஒரு ஷாப் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இங்கே ஒர்க் வரும்போதே பார்த்தேன், ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதை முடிச்சுட்டு ஜனவரி 15th மேலே ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னோட பிளான் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் மாமா கடை வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு 2 மாதம் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ நான் ஷாப் ஓப்பன் பண்ணலான்னு இப்போயே மைண்ட் வச்சுருக்கேன். அதுக்கான ஒரு ரிகர்சல் தான் ஒரு 2 மாதம் வந்து ஒரு சர்வீஸ் சென்டரில் போய் ஒர்க் பண்ணணும்னு ஒரு. இப்போ கடை ரன்னிங்கில் தான் இருக்குது, நார்மலாக இருக்குது. அடுத்த லெவல் அப்டேட்டு நான் ஐசி ஒர்க் முதல் கொண்டு இஎம்எம்சி சிபிஓ ஒர்க்கு எல்லாமே பண்ண போகிறேன்னு சர்வீஸ் சென்டர் மட்டும் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் வந்து சர்வீஸ் சென்டர் மட்டும் ஐடியா. கண்டிப்பாக வந்து இந்த நியூ இயர் இப்போ ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இன்னொரு 15 நாளில் கண்டிப்பாக கடை வைக்க போகிறோம். சரி, வச்சுட்டு கூட நான் போஸ்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் 1 வீக் அல்லது 1 மந்த்துக்குள்ளே வைக்கிற மாதிரி இது பண்ணியிருக்கேன் சார். ஓகே ஓகே. நான் வச்சேன்னா அதுக்கு உண்டான அப்டேட்டு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், நீங்கள் அதை கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஓகே பிரதர், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இப்போது ஒரு சில இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்கொயரி பண்ணுறாங்க. நம்மகிட்ட என்கொயரி பண்ணுறவங்களே இந்த விஷயம் சொன்னாங்க. நீங்கள் இந்த இடத்துல தான் முடிச்சுட்டு வந்தீங்களா, இந்த இடத்துல தான் கற்றுட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டில் நான் போய் எங்கேயுமே வந்து பழகு கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்களோட பிஸ்னஸ் மோட்டிவேஷன், அவங்களோட பிஸ்னஸ் நோக்கத்துக்காண்டி மட்டும்தான் பேசுகிறாங்கன்றதை கிளியராக நினச்சிக்கோங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி நபர்கள்லாம் வரலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, உண்மையாகவே இந்த தொழிலை செஞ்சு நம்ம சக்ஸஸ் பண்ணோன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் வந்தால் போதும். இந்த வீட்டில் அப்பா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, அண்ணன் சொல்கிறாங்க, தம்பி சொல்கிறாங்கன்ட்டு ஒரு ஃபோர்ஸ் மூலிமா வரணுன்ட்டு இங்கே கிடையவே கிடையாது. இனி வர காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து வேறு ஒரு இடத்துல லொக்கேட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் மறுபடியும் நான் எடுத்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டு போயிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற போஸ்ட் ஆகட்டும், வீடியோ ஆகட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். until and then bye from தினேஷ். இது நம்ம சேனல் இன்ஃபினைட் மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். பாய்.